கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேறு தேசத்திலே வேறு சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 103ஆம் சங்கீதம் 10 முதல் 12 ஆகிய வசனங்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே பேசுகிற வார்த்தை, பார்க்குற பார்வை, சிந்தனை, இதயத்தினுடைய நினைவு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம், கையில் சுத்தம் இல்லாத காரியம், வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனையோ காரியம் நம்ம சொல்லலாம். கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு மனுஷன் பல ஆபத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது பாவ காரியமாக இருக்கலாம், தீமையான காரியமாக இருக்கலாம், கொடூரமான காரியமாக இருக்கலாம், பொல்லாத காரியமாக இருக்கலாம், துன்மார்க்கமான காரியமாக இருக்கலாம். கர்த்தரை விட்டு விலகும்போது துர்க்கிரியில் போய் மாட்டிக்கிடுவாங்க, அசுத்தமான காரியத்தில் போய் மாட்டிடுவாங்க. எத்தனையோ அருவருப்பான காரியம் இருக்குது, விக்கிர வழிபாடில் போய் மாட்டிடுவாங்க. ஒரு குடும்பத்தில் பல காரியத்தில் சிக்கிக்கொள்வாங்க. ஆனாலும் நம்முடைய தேவன் நீடிய பொறுமையோடு இருந்து நம்முடைய குறைகள், நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகள் தான் மனம் திரும்ப வேண்டும். எந்த காரியத்தில் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு நம்ம எப்படிலாம் தள்ளி போகிறோமோ அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனை, என்னுடைய கண்ணு, என்னுடைய கை, என்னுடைய இருதயத்தின் நினைவு, இது எல்லாமே பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்துவார். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன மிஸ்டேக் வருது எல்லாமே ஆவியான வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தும் போது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன் அப்படின்னு உடனே மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், என் வாழ்க்கையில் உள்ள பாவத்துக்கெல்லாம் கணக்கே இருக்காது. கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டேன். ஆனாலும் என்னை தேடி வந்து மீட்டெடுத்தார். இந்த நிமிஷம் வரை உயிர் பிச்சை போட்டிருக்காரு, கிருபை தந்திருக்காரு, பாதுகாக்கிறாரு. அவர் பக்கம் மனம் திரும்பும்போது, மனம் திரும்பி நீதியை செய்யும்போது, மனம் திரும்பி உண்மையாக வாழும்போது, மனம் திரும்பி செம்மையான வழியில் வாழும்போது, மனம் திரும்பி பரிசுத்தமாக வாழும்போது, மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். எவ்வளோ உபத்திரங்கள், பாடுகள் உண்டு. சராசரி மனுஷன்தான். ஆனாலும் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு வசனத்தின் மூலியமா பேச ஆரம்பித்தார். நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவமோ அக்கிரமமோ எத்தனை காரியம் இருக்கும் தெரியுமா? சில குடும்பத்திலே தூங்கி எந்திரிச்ச உடனே
இன்னைக்கு நிறைய பணம் தேவைப்படும். உடனே எப்படி போய் பேசலாம்? கடன் வாங்கினவங்கள்ட்ட போய் பேசணும். கடன் கொடுக்க முடியலன்னு அதுக்கு போய் பேசணும். எத்தனையோ காரியத்துக்காக காலையிலேயே யோசித்துருவாங்க. இப்படி வாழ்க்கை முழுவதும் சில குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என் வாழ்க்கையிலே நான் கடன்ல இருக்கும்போது நிறைய போய் பேசியிருக்கேன். மனைவிக்கு தெரியாம வெளியில கடன் வாங்கியிருப்பேன். மனைவிட்ட போய் பேசணும். கடன் வாங்க போய் பேசணும். திருப்பி கொடுக்க முடியலன்னா போய் பேசணும். அம்மாட்ட போய் பேசணும். வியாபாரத்தில் இருக்கும்போது பொருள் இல்லாமல் இருக்கும், அங்கே போய் பேசணும். பல காரியங்களுக்காக போய் பேசியிருக்கேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் ஒரு பாவி என்பதை அறிந்து கொண்டேன். பொய் பேசினால் நாசம் அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய் பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். என் வாழ்க்கையில் நான் பொய் பேசியே வாழ்ந்துட்டேன். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நான் யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் வேதத்தை விட்டு விலகிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்ப நான் துன்மார்க்கர் என்பதை அறிந்து கொண்டேன். இப்படி ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் மூலியமாக என்னைய நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில சொல்றேன் அப்படின்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். அதனாலதான் ஒரு மனுஷன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான். தூங்கி எந்திரிச்சிலிருந்து ராத்திரி படுக்கிற வரையும் எத்தனை காரியங்கள் இருக்கு. தேவையில்லாம யாரையா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தப்பு தான். நம்ம இதயத்துல நினைவு அக்கிரமமான ஒரு நினைவா இருந்துச்சு அப்படின்னா அது தப்பு தான். கர்த்தரை விட்டு தள்ளி போய் பாவம் பண்ணிட்டு இருப்பாங்க, அது தப்பு தான். கையில செல்போன் இருக்கு, செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்தா தப்பு தான். எத்தனை காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் மன்னிக்கிறாரு. எப்படி? நம்ம மேல அன்பா இருக்காரு. இன்னைக்கு என் பிள்ளை மனம் திரும்பிடாதா, இன்னைக்கு என் பையன் மனம் திரும்பிட மாட்டானா அப்படின்னு சொல்லி நம்ம மேல இவ்வளவு அன்பா இருக்காரு. அவருடைய அன்பை நாம் புரிந்து கொண்டாலே போதும், நம்ம பாவம் பண்ண மாட்டோம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு பாவி. அவரு என்னை மீட்டு கொண்டார். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் கர்த்தரை விட்டு எப்படி தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்பதை பல காரியங்கள் மூலியமா வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, தேவனுக்கு பிரியமில்லாமல் ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போதுதான் இருதயத்துக்குள்ளே வேதனை, வருத்தம், சஞ்சலம். இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது ஒரு காரியத்திலே இருக்கும்போது தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆனாலும் நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவருக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு பாவத்துல இருப்பாங்க, வெளியே தெரியாது. பாவம் செஞ்சிட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. அக்கிரமமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் சொல்கிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. அடுத்தாப்புல என்ன சொல்றார் அப்படின்னா, தீமையை விட்டு விலகுறதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஒரு மனுஷன் தீமையை விட்டு விலகிட்டான் அப்படின்னாலே அவருடைய கிருபை அவ்வளவு பெரிய கிருபை அப்படிங்கிறது. அந்த கிருபை நமக்கு தராரு.
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. தீமையை விட்டு விலகி வாழ்ந்தாச்சுனாலே போதும். அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கும். அந்த கிருபை எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய கிருபையா, அவ்வளவு பெரிய கிருபை தான் நமக்கு தந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய கிருபை நாம் பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டும். அது தேவ சித்தம். ஆனால் சத்துரு என்ன பண்றான்? சத்துருனா பிசாசு. இந்த பொல்லாத பிசாசு என்ன பண்றான் அப்படின்னா, தந்திரமா உள்ளவான் மறுபடியும் ஜனங்களை வஞ்சிக்கிறான். நம்முடைய சிந்தனைக்குள்ளே பழைய ஜென்ம சுபாவம், மாம்ச அந்த எண்ணங்கள், இப்படி பல காரியங்கள் உள்ள வரும்போது ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தீமை விட்டு விலகி வாழும்போதுதான் நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம். கர்த்தருக்கு பயந்து வாழும்போதுதான் அவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய பாதுகாப்புலாம் நமக்கு இருக்கும். அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் சொல்றாரு, நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கிறேன் அப்படிங்கிறது, அக்கிரமத்தெல்லாம் மன்னிக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்து வாழணும். கர்த்தருக்கு பயந்து வாழணும் அப்படின்னா தீமையை விட்டு விலகி வாழணும். எந்த குடும்பத்துல தீமையை விட்டு விலகி வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தீமையை விட்டு விலகணும் அப்படின்னா 24 மணி நேரம் நெருங்கி நிற்கிற பாவம், எத்தனையோ பாவம் கையிலேயே இருக்கு. இப்போ செல்போன்லயே இருக்கு. நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு நாளைக்கு பல மணி நேரம் செல்போன்ல மூழ்கி கிடக்கிற குடும்பம்லாம் உண்டு. அவங்களோட வாழ்க்கையில பல காரியத்துல தடை 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 தடை. அந்த தடைக்கு பின்னாடி என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது, செல்போன்ல மூழ்கி போய் கிடப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. வீட்டுல சும்மா இருக்கும்போதெல்லாம் செல்போனை கையில வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலதான் நிறைய குடும்பத்துக்குள்ளே ஆபத்து, பிரச்சனை, சண்டைகள், பிரிவினைகள். நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு 15 வருஷம் முன்பாக இல்ல ஒரு 20 வருஷம் முன்பாக எத்தனை குடும்பம் இருக்கோ அத்தனை குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு வீட்டுல 7 பேர் 8 பேர் 10 பேர் இருப்பாங்க. குடும்பமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, நல்லா பேசி சிரிப்பாங்க, நல்லா விளையாண்டுட்டு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இப்ப கடைசியில ஒரு 5 வருஷமா எல்லாருடைய கையிலயும் செல்போன் தான். படுத்து தூங்கும் போது செல்போன் தான், பாத்ரூம்குள்ள போகும்போது செல்போன் தான், பிரேயர் பண்ணும்போது செல்போன் தான், எல்லா பக்கமும் செல்போன் தான். 24 மணி நேரம் செல்போன்ல சார்ஜ் இருக்கு, 24 மணி நேரம் செல்போன் கையில இருக்கு. சில குடும்பத்துல தூங்கும்போது செல்போன் அப்படியே பார்த்துட்டே தூங்கிடுறாங்க. தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க நேரம் இல்லைங்கிறாங்க, ஜெபிக்க நேரம் இல்லைங்கிறாங்க, துதிக்க நேரம் இல்லைங்கிறாங்க, வேதத்தை தியானிக்க நேரம் இல்லைன்னு சொல்லும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன தட்டுப்பாடு வரத்தானே செய்யும். ஏன்னா என் வாழ்க்கையில் நான் அப்படி வாழ்ந்திருக்கேன். வேதத்தை தியானிக்கும் போது அவருடைய மகத்துவங்களை, அவருடைய ஆச்சரியமான அதிசயமான இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் வழி நடத்தினாரு, இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் வசனத்து மூலியமாக தியானிக்கும் போது என் வாழ்க்கையை என்னைய அப்படிதான் ஆசீர்வதிச்சார். ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார். எப்படி? 24 மணி நேரம் முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். தேவன் தான் போஷிக்கிறார். எப்படி? வேத வசனங்களை தியானிக்க ஆரம்பிச்சேன். ஒரு மனுஷன் அப்படின்னா ஒரு சின்ன குறை இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே சின்ன குறை இருக்கும். நிறைவாக்குற ஆவியானவர்கிட்ட வரும்போது நம்முடைய குறைவெல்லாம் நீங்கி போகும். அதிகாலையில் இந்த செய்தி கேட்கும்போது என் வாழ்க்கையில குறையா இருக்கு அப்படின்னு ஒருவேளை யாராவது யோசித்தால், நேரம் கிடைக்கும் போது கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் என் கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். சில குடும்பத்துல தரிசனம் பார்த்துட்டு இருப்பாங்க, சொப்பனம் பார்த்துட்டு இருப்பாங்க, ஜெபத்துல உட்காரணும். சில குடும்பத்துல துதிச்சுட்டு இருப்பாங்க, அவரோட பிரசன்னம் இறங்கிரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரு.
யாருக்கெல்லாம் என்னென்ன அபிஷேகம் பண்ணிச்சுக்காரோ அதுக்காக டயத்தை ஃபுல்லாக நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி உட்காரணும் கண்டிப்பாக. ஏன்னா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் அவருடைய பிரசனத்தை நீங்கள் பார்க்க முடியும், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால காலை வேளையில சற்று நேரம் நம்ம வேதத்தை தியானித்தா கூட நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, மனமாற்றம் இருக்கா? நிறைய குடும்பத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க, உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கா? செக் பண்ணி பார்க்கலாம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார், அதனாலதான் உயிரோட இருக்கிறோம். அதனால காலை வேளையில ஜெபிக்க போறோம். கேளுங்க, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பா. என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்களாப்பா? நிறைய குடும்பத்துல தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் இருக்கணும். என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு. விலக்கினார்னு தள்ளிட்டார். நம்ம இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிருபை கிடைக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஒரு சின்ன ஜெபம் தான் பண்ண போறோம். என் பாவத்தை நீங்க விலக்கிட்டீங்களாப்பா, இந்த நாளிலும் என்னை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளிலும் வாக்குத்தத்தம் மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்தாவினால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரலாறு நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருக்கள் நம்மள அபிஷேகம் நிரப்புங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் கொடுக்குறாச்சா. யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ கையின் கிரியில் ஆசிரியங்க, அவங்களோட வம்சத்தை ஆசிரியங்க, அவங்களுடைய தலைமுறை ஆசிரியங்க. இந்த நாளில் யாரெல்லாம் திருமணம் கொண்டாடுறாங்களோ அவங்களுடைய தலைமுறை 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதி கொடுட்டும். காலை வேளையில் வேலைக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க. இன்னுமாக அப்பா வேலைக்கு எத்தனையோ குடும்பத்துல வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பலனிகளை திறந்து ஆசிரியங்க. அவங்களுடைய கையின் கீழில் ஆசிரியங்க, அவங்களோட சிரசு மேல ஆசிரியத்தை வைங்க. அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியப்பா. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கட்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை பாவம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்த கிருபைக்காக நன்றி. மறுபடியும் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. உங்களுடைய கரம் உங்க பிள்ளைகளை தொடட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துங்களோ அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். சகல குடும்பத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறது எல்லா குடும்பத்திலையும் கர்த்தர் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி. உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றும் அர்ப்பணிங்க. சகல காரியத்திலுமே உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். எத்தனையோ குடும்பத்துக்குள்ள இணைந்திருக்காங்கப்பா. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். குடும்பத்துல எல்லா பிரச்சனை எல்லாம் மாறட்டும். கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூடங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிற எல்லா தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்துல தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. சில குடும்பத்தில் பிரிஞ்சே போயிட்டாங்க. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க. குடும்பத்துக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை, டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்தித்து மறுபடியும் இணைத்து வைங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். சில குடும்பத்தில் மதுவான அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடில் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு
அப்பா விரோதமா எந்தெந்த ஆவியில் கிரியை செய்து கொண்டு அந்த எல்லா சத்துரும் கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால எல்லா கிரியை சுட்டறிய கொடுத்து ராஜா. இந்த நாளில் யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோட ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் அவசர சிகிச்சையில் ஆக்சிடென்ட் கேஸ் ஐசி வார்டில் இன்னுமாக கேன்சரில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால பூர்ண சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால தீர்காயுச விடுதலை ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்களை அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எந்த நாட்டுக்குள்ளேயும் ஜெபிக்கணும். எல்லா குடும்பத்தையுமே சேனைகள் கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் ராஜா. எங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ற கிருபைக்காக நன்றி. எல்லா காரியத்திலும் கர்த்தர் கூட இந்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிரிங்க. இந்த நாளில் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக வெளியில பொறுப்புறாங்களோ எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. பகலில மேகஸ்தம்பமோ இரவுல அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் கூட கிருபைக்காக நன்றி நன்றி நன்றி. நிறைய குடும்பத்தில் வீடு கட்டுறாங்க, நிறைய குடும்பத்தில் சொந்த வியாபாரம் பார்க்காங்க, சொந்தமாக கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரிங்க. யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரிங்க. அப்பா இன்னுமாக கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, விசாவுக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா குடும்பத்தையும் விசேஷமாக எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருங்க. உம்முடைய கரத்தில் அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் முத்திரை போட்டு இயேசு கிறிஸ்து இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் வரப்பிக்கணும். இந்த நாளில் எந்தெந்த காரியத்தை ஜெபிக்கணும், படிக்கிற பிள்ளைகள் ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி விடணும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்தோர்கள் 93630641 நம்பர் இருந்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.